இரண்டாவது அம்சம் என்னென்னா எதை கொடுப்பது, எவைகளை கொடுப்பது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன மாதிரி கோதுமையை சொல்லிக்கிறாங்க, ஈத்தம்பழம் சொல்லிக்கிறாங்க, பால் கட்டியை சொல்லிக்கிறாங்க, சில இதுகளும் துரா என்று சொல்கிறாங்க, அதாவது சோளம் அதை சொல்லிக்கிறாங்க. இவைகளை என்ன செய்யலாம், உணவாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதை சாப்பிட்றவங்களாக இருக்கணும். ஷேக் அல்பானி சொல்கிறாரு, சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஈத்தம்பழத்தை முழு நேர உணவாக யாருமே அதை உட்கொள்வதில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். முழு நேர உணவு எல்லாம் சாப்பிட தான் செய்வோம். முழு நேர உணவாக எதை உண்ணுவோமோ அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். இப்போ முகமது பின் சாலிஹ் அல் உஸைமீன்ட்ட கேட்கப்படுது, மெக்கரோனி கொடுக்கலாமாண்டு. அவர் ஆமன்றார். விளங்கிட்டா, மெக்கரோனி ஒரு முழு நேர உணவு அப்படின்னு சொன்னால் மெக்கரோனியை நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படின்றாரு. அதான் உண்மை. அதாவது எங்களுக்கு முழு நேர உணவு ஏதோ 1 கிலோ சீனியை கொடுத்துடக்கூடாது. விளங்கிட்டா, சாப்பிடலாம் தான், அப்புறம் அடுத்த நாள் அவன் வைக்க மாட்டான். அதனால் 1 கிலோ என்ன, அதாவது எது அவன் சாப்பிடுவானோ அந்த சாப்பாடு. அதனால தான் மெக்கரோனியை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலான்னு சொன்னது. அவனுடைய முழு நேர உணவாக இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம், 1 கிலோ என்ன செய்கிறது அவனுக்கு கொடுப்பது அப்படின்றது. ஆனால் மெக்கரோனியோட கேள்விக்கு அந்த 1 கிலோ நம்ம கொடுக்குறன்ற மற்றதுக்கு இது அமௌண்ட்டில் என்ன செய்யலாம், வித்தியாசம் வரலாம். அது அவனை பொறுத்துள்ள விஷயம். அதே போல் அப்படின்னா இப்போ நூடுல்ஸ் நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டால் முழு நேர உணவுக்கு கொடுக்கலாம். அதை அவன் விரும்பி ஏற்றுக்கிறதா இருக்கணும். நீ பகலைக்கு நூடுல்ஸ் தின்னு சொல்லி என்ன சொல்லிடக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய மக்கள் அதை அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பில், அவங்களோட தேவையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இருக்குமாக இருந்தால் நம்ம அதை கொடுக்கலாம் என்ற அந்த நிலைப்பாடு என்ன, ஒரு சரியான நிலைப்பாடு. என்ற ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஈத்தப்பழம் சொல்கிறாங்க, பால் கட்டி சொல்கிறாங்க, அதே போல் சோளம் சொல்கிறாங்க, கோதுமையை சொல்கிறாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் முழு நேர உணவை தான் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் அரிசி அந்த அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறோம். ரசூலுல்லாஹி காலத்தில் அரிசின்றது மிகப்பெரிய ஒரு முழு நேர உணவாக இருக்கல. ஆனால் இன்றைக்கு அரபுகளில் முழு நேர உணவாக அதை என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. அப்போது அது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் சொல்லுவாங்க, லவ்கான ருஸு ரஜுலன் லக்கான ரஜுலன் சாலிஹன் அப்படின்ட்டு. அரிசி என்ன ஒரு மனிதராக இருந்தால் சாலிஹான மனிதராக இருந்திருப்போம் அப்படின்னு ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை என்ன செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். எல்லா காய்கறி வகைகளுக்கும் அரிசிக்கும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன செய்யுது இருக்கு. அவனோ வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் பலகீனமான ஹதீஸ். மண் அக்கல பாதஞ்சார் தகவல் ஜன்ன, யார் இந்த இது கத்திரிக்காய் சாப்பிட்றாரோ அவர் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இட்டு கட்டிக்கிறாங்க, அது ஒரு பெரும் பாவம். நமக்கு அது என்ன செய்யுது, இப்போ விளையாட்டு செய்திகள் மாதிரி வந்து என்ன செஞ்சு அதில் சேர்ந்துருக்கு. இப்போது இந்த செய்திகளை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நம்ம முழு நேர உணவை நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். இது ஒரு அம்சம். அடுத்த நான்காவது வந்து அதாவது எந்த காலப்பகுதியில் முதலாவது யாருக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்கு கடமை யாருக்கு கொடுக்கிறதுன்றதுல ஒவ்வொரு முஸ்லீமுக்கு கடமையாக இருந்தாலும் அன்றைய தினம் அவனுக்கு முழு நிறைவாக உணவிருந்து அவனோட குடும்பமும் சாப்பிடக்கூடிய அமைப்பிலான உணவு இருந்தால் அவனுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. நாளை சப்ஜெக்ட் இல்லை, ஜக்காத்துல் ஃபித்ர் அவனுக்கு கடமை. அதாவது ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, ஒரு 10 கிலோ அரிசி ஜக்காத்துல் ஃபித்ர் வந்துட்டு, இப்போ வெறும் இந்த 4 கிலோ இன்றைக்கி முழு குடும்பத்துக்குமே என்னது இன்றைக்கி காலையில் பகலையில் நைட்டுக்கு போதுமெண்டா எஞ்சிய ஜக்காத்துல் ஃபித்ர் அவர் என்ன செய்யணும், அவருடைய ஜக்காத்துல் ஃபித்ராக மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கிற கடமை. அன்றையுடைய முழு நாளுடைய உணவு அவருக்கு இருந்தால் அவர் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமை. யாருக்கு கொடுப்பது கடமை அப்படின்னா, ஏழைகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஃபகீர் மிஸ்கீன் என்றதுக்கு பொருத்தமான அனைவருக்கும் கொடுக்கலாம். வருமானம் இருந்து அவரோட வருமானம் அவருக்கு போதாமல் இருக்குது, அல்லது அதாவது வருமானம் இருக்குது, ஒரு 50% எடுத்துக்கான வருமானம் இருக்குது, ஆனால் போதாமல் இருக்குது. 50% கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இந்த 2 பேருக்குமே என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த 2 பேருக்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஊரில் அதை விட அதிகமாக இருந்தால் நம்ம அடுத்த ஊருக்கு கொடுக்கலாம். அடுத்த ஊருக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு அடுத்த தரத்தில் உள்ள வறுமையில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதுக்கடுத்த உறவினர்கள், கஷ்டப்படுறவங்க, சாதாரண கஷ்டம் இப்படின்னு கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க வேண்டியிருக்கேன்னா அந்த மிஸ்கின் ஃபக்கீர் அப்படின்ற பகுதியை தான் பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு சில நேரங்களில் அந்த கேட்டு வருவாங்க, இப்படி ஏதாவது ஃபித்ரா இருக்கா அப்படின்னு கேட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சிலருக்கு என்ன வரும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதே கேள்வியை முகமது பின் சாலிஹ் அல் உஸைமீன் கேட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அவங்க ஏழையண்டு விளங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சுது. அவர் அதை வியாபாரம் பண்ணுறாரா, அதை ஆக்குறாரா, சமைக்கிறாரா, கஞ்சி காய்க்கிறாரா, அதில் அதை அடுத்து விட்டு கொடுக்குறாரா, இந்த கவலை உங்களுக்கு என்ன தேவையில்லை. முதலாக நீங்கள் அடையாளம் காணணும் அவர் ஏழை, அதை வச்சு அவர் பயன்படுத்துகிறாரு. விற்று பணமாக எடுத்தால் கூட அது அவருக்கு என்னது கூடும் தான். காரணம் அவருக்கு வேறொரு தேவைக்கு என்ன செய்யும். இப்போ உதாரணமாக சில ஏழைகளோட வீட்டுக்கு நிறைய ஃபித்ராக்கள் என்ன செய்யும், வந்து சேரும், மூட்டை கணக்கில் வந்து சேரும். அது அவருக்கு நிறைய 2-3 மூட்டை பிடிக்க நீ நினைக்காத, 2 மூட்டையை கடைக்கு விற்று அவன் பணமாக்கிடுவான். சரியா, கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிடுவான்,
கொஞ்சத்தை எடுத்து அவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், பணமாக்கிடுவான். எல்லா வகையிலும் அவனுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கான உணவை கூட இந்த ஃபித்ரா கொண்டு போய் என்ன செய்யலாம், சேர்க்கலாம். அதில் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஊர்களில் அப்படியான ஏழைகளுக்கு நிறைய என்ன செய்யும் வந்து சேரும். அதில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான சிந்தனைகள் செய்யக்கூடாது. அதாவது சேராத மக்கள் இருக்கிற டைமில் அவங்கள சேர்ப்பிக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நினைக்கிறீங்கன்னா அது பிள்ளை இல்லை. சேராத மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே பக்கத்தில் கொடுக்குறோமே, சேராத மக்களுக்கு கொடுப்போம்னு நினச்சா அது பிள்ளை கிடையாது. ஆனால் ஊரில் பெரும்பாலும் ஃபித்ராண்டு வார டைமில் நிரப்பமாகிடும். ஏன்னா ஊரில் வந்து அந்த மாதிரியான ஒரு ரமதானுடைய நடவடிக்கைகளை வேறு வேறுவாக கூட பார்சலாக என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, ஃபித்ராவை நம்ம வந்து ஒரு கீழ்நிலையாக பார்க்கக்கூடிய மனோநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபித்ரா வந்து ஒரு கீழ்நிலை, கொடுக்குற அந்த 2.5 கிலோ எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஊரில் 10,000 ரூபாய்க்கு பார்சல் கொடுக்குறான், எல்லாம் வச்சு எல்லா பார்சல் எல்லாம் கொடுக்குறான். 15,000 ரூபாய்க்கு பார்சல் கொடுக்குறான். நம்ம இலங்கை அமௌண்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்தியா அமௌண்ட்டில் நம்ம சொன்னால் 3,000-4,000க்குலாம் என்னது பெரும் பெரும் பார்சல்லாம் கட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. இவனுக்கு 2.5 கிலோ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன செய்யுது, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா அவங்களோட 2.5 கிலோ வாங்குற அளவுக்கு முன்னால் உள்ளவன் தயங்குறான்னா அவனுக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை விரும்பி வாங்குற யார் இருக்கிறானோ, கேட்குற ஒன்று அவன் தகுதியாக இருப்பான், 2 அவனுக்கு தேவையாக இருக்கும். உண்டு தகுதியாக இருப்பான், 2 தேவையின் காரணம் வச்சுக்கினா எனக்கு பிரயோசனப்படும்னு நினைக்கிறான்டா அவனும் தேவை உள்ளவன் தான். அப்படி உள்ளவங்களுக்கு யாராவது ஃபித்ரா கொடுப்பதை நம்ம கொஞ்சம் கூட கொடுப்போம், மேலதிகமாக நன்மை கிடைக்கும் என்பதற்காக கூட்டி கொடுத்தால் அதில் நன்மை உண்டு. ஆனால் 2.5 கிலோ கொடுக்கிறதா என்று நினைச்சால் குஃப்ர். அதென்ன 2.5 கிலோ நம்ம 2.5 கிலோ எப்படி எந்த வகையில் அப்படின்னு நினைச்சால் குஃப்ர். என்ன காரணம், 2.5 கிலோ சொன்னது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளுக்கு இது அளவு என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த 2.5 கிலோவை நீ ஒரு குறைவானதாக பார்க்குறேன்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை, நம்ம வஹீயுடைய சட்டங்களை குறைப்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னால் வாங்குறவனுக்கு உரிய சட்டம் அல்ல இது. இன்னும் 2.5 கிலோ தாராரு அவன் நினைச்சா அது பிள்ளை இல்லை, அது அவன்கிட்ட சப்ஜெக்ட், அவன் வறுமையில் உள்ள. கொடுக்கிற நீ வந்து 2.5 கிலோ எப்படி கொடுக்கிறதுன்ட்டு நீ அதில் அசௌகரியப்பட்டியன்னு சொன்னான், அதில் உனக்கு மன ஒரு இது வருமாக இருந்தா அது வந்து ஒரு குஃபரான சிந்தனை. 2.5 கிலோவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்போம், இன்னும் ஒரு 2 கிலோ வேற போட்டுக்கொள்வோம், இன்னும் கொஞ்சம் பொருட்களை வேற போட்டு கொடுப்போம்னா அது பிழை கிடையாது. மனதளவில் உனக்கு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 கிலோன்னு ஒரு சட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் பெரியோரு ஹைர் இருக்கும் இடத்தை நம்ம நினைச்சுக்கணும். இந்த 2.5 கிலோ வச்சதுனால தான் இன்றைக்கு பல மூட்டை கணக்கில் போய் என்ன அரிசியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் ஒரு மூட்டை கொடுக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த இதிலிருந்து வெளியே போயிருப்பாங்க மக்கள். 2.5 கிலோன்றதுனால தான் மக்களுக்கு உணவு வந்து அந்த ரமதானுடைய காலத்தில் 150-160 கோடி மக்களுக்கு மத்தியில் அந்த உணவு பரிமாற்றம் நடக்கிற அந்த வேகம் இருக்குது, அந்த சிஸ்டம் இருக்குது, அது அழகு. அவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உணவை கொடுத்துக்கிறாங்க. ரமதானில் ஒருவர் சாப்பிடாமல் இருந்தார் என்று சொல்ல முடியாத அளவில் முஸ்லீம் சமுதாயத்தில் என்னது அது பரவுது. யாராவது ஒரு மூலையில் நமக்கு செய்தி வராத ஒருவராக இருந்தாலே தவிர மற்றபடி எல்லாருக்கும் ஏதோ ஒன்று போய் சேரக்கூடிய ஒரு வழி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்திக்கிறான். எனவே யாராவது அந்த சட்டத்தை அதாவது 2.5 கிலோ என்று வச்சிருக்கிறது ரசூலா கொஞ்சம் வேறவா இன்னும் கொஞ்சம் பவரா என்ன வச்சிருக்கலாமே என்ற மாதிரி ஒருவர் நினைப்பது என்பது குஃப்ரில் என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். குறைப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்க கூடாது. இதை கொடுக்கிற நேரத்தில் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். கொடுக்கிற நேரத்தில் மொத்தமாக சேர்த்து ஒருத்தருக்கு கொடுக்கறதும் கூடும். இப்போ வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கான், 25 கிலோவை கொண்டு போய் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறோம், ஒரு வறுமையில் உள்ளவருக்கு நம்ம கொடுக்குறோம்னா கூடும். இன்னொரு 4 பேரத்தை சேர்த்து ஒரு 100 கிலோவாக கொண்டு போய் ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்தாலும் என்னது அது கூடும். அது அந்த பிழைன்றதில்லை. 2.5 கிலோவை பிரித்து ஒவ்வொரு கிலோவாக பிரித்து ஒவ்வொரு ஏழைக்கு கொடுத்தா கூட என்னது அது பிழை இல்லை. 2.5 ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு 2.5 கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. 2.5 உனக்கு கடமை, நீ 1 கிலோ கூட என்ன செய்யலாம், நீ கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள